நேராக வந்தார், இன்ஸ்பெக்ட் பண்ணார், எல்லோரையும் கூப்பிட்டாரு. ராத்திரி அந்த ரோடை போட்டார். அந்த தெருவுக்கே ரோடை போட்டார். அடுத்த நாள் காலையில் பார்த்தவெல்லாம் மிரண்டு போயிட்டான். அப்போ அவர் ஜெயிப்பாட மாட்டாரா? சொந்த காசை தானே போட்டார் அவர். உங்களை மாதிரி கொள்ளையடிச்ச காசை கூட அவர் யூஸ் பண்ணல. நீ பிடபிள்யூடியில் 5000 கோடி வாங்கி 4000 கோடி வீட்டுக்கு கொண்டு போவேன், செலவு பண்ண மாட்டேன், அப்புறம் தண்ணி தேங்கி நிற்கிதெல்லாம். உங்களை கரெக்டான கேள்வி எவனும் கேட்க முடியல. எல்லாரையும் என்ன பண்ணீங்க? மீடியா பூரா கையில் வச்சுட்டு யாரையும் சாவடிச்சிங்க. இப்போ மீடியாக்காரங்க என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாளைக்கு அவன் எப்படான்னு வைப் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஒரு ரிவல்யூஷன் மாதிரி வந்ததில்லை. இவர் ஒரு வழியாக ஜெயிச்சேன்னு ஒரு 15-20 சீட்டை சேர்த்து ஜெயிச்சிருக்கலாம். அது நான் கடவுளை தான் கோச்சிக்கிட்டேன். கடவுளை இவ்வளோ பண்ணீங்களா, ஒழுங்காக அதை பண்ணணும்ல கடவுள். இந்த என்னை நான் கூட கோச்சு பேசுகிறேன் சமயம், கடவுள் ஏங்க நான் நேர்மையாக இருக்கேன், பொய் சொல்லலை, எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண நான் 10 பேர் ஹெல்ப் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே உட்காந்து அந்த கோயிலில் பேசுவேன் நான். அந்த மாதிரி விஜய் இவ்வளோ பண்ணாங்க. இன்னொரு 15 சீட்டையும் கொடுத்து தம்பி நீ தான்ப்பா உட்காருன்னு சொல்லியிருக்கலாம்ல கடவுள். ஏன் அவர் அந்த மாதிரி ஓரம் கொஞ்சம் பண்ணால் எனக்கு வருத்தமாக இருக்குது. நல்ல வேலையாக கம்யூனிஸ்ட்காரனுங்க இந்த